அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கடலை புண்ணாக்கு கரைசலை எப்படி சுலபமாக புழுக்கள், பூச்சிகள், எறும்புகள் வராமல் தயாரித்து எந்த விகிதத்தில் செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கடலை புண்ணாக்கு கரைசலில் தப்பு பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தயாரிக்கும் போது புழுக்கள் வந்துடும், ஃபங்கஸ் வந்துடும், எறும்புகள் வந்துடும். அப்புறம் அதை செடிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு சில செடிகள் எல்லாமே இறந்துடும். இது எல்லா ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணி சுலபமாக தயாரித்து எப்படி நம்ம எந்த அளவில் செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாகவே பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ கடலை புண்ணாக்கு கரைசல் தயார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடலை புண்ணாக்கு கரைசல் செய்யணும் அப்படின்னாக்கா கடலை புண்ணாக்கு மட்டும் இருந்தால் போதாதுங்க, கூடவே வேப்பம் புண்ணாக்கும் தேவை. இப்போது நான் இது ஒரு 10 லிட்டருக்கு கரைசல் தயார் செய்கிறேன். இதை எப்படி தயார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 200 கிராம் அளவு கடலை புண்ணாக்கு எடுத்துக்கணும். அது கூட 50 கிராம் அளவு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கணும். இதை நான் மண் சட்டியில் தயார் செய்கிறேன். இது மண் சட்டி நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதில் தயார் செய்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் வாளி, டப்பா ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் தயார் செய்யலாம். இப்போ 200 கிராம் அளவு கடலை புண்ணாக்கு போட்டாச்சு, 50 கிராம் அளவு வேப்பம் புண்ணாக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இதில் 1 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் முழுகிற அளவு இருந்தால் போதும். அதுக்காக நீங்கள் 1 லிட்டர்னால் கரெக்டாக இல்லை, ஒரு 1.5 லிட்டர் அளவு கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு துணி போட்டு மூடி ஒரு நிழற்பாங்கான இடத்துல நம்ம இதை வச்சிடணும். பிளாஸ்டிக் வாளியில் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி துணி போல் கட்டி வச்சிடலாம். ஏன் அப்படின்னாக்கா, கொசுக்கள் முட்டையிடாமல் இருக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த கடலை புண்ணாக்கையும் வேப்பம் புண்ணாக்கையும் நல்லா ஊற வைக்கணும். அது ஊறினதுக்கு அப்புறமா நம்ம கரைசல் தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா புழுக்கள் வராது, எறும்புகள் வராது, எந்தவித பூச்சிகளும் வராது. இதை எடுத்துகிட்டு நம்ம உங்கள் வீட்டிலேயே நிழற்பாங்கான இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது போல் ஃபங்கஸ் மாதிரி தான் வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இது நல்லா புளிச்சு இது போல் வரும் அந்த புண்ணாக்கு எல்லாமே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் துணி போட்டு கட்டி வச்சிடுங்க. குறைஞ்சபட்சம் 4 நாட்களாவது இது ஊற வைக்கணும். அதிகபட்சம் 7 நாட்கள் இது போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்ல சத்துக்கள் இதுக்கு கிடைக்கும். சரி, இதை நான் திருப்பியும் கட்டி வச்சிடுறேன். ஓகே, 7 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை திறந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. திறந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஊறி இது போல் தான் இருக்கும் உங்களுக்கு புண்ணாக்கு கரைசல். இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு 10 லிட்டர் அளவு வாளியில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கரைசலை ஃபுல்லாகவே அந்த வாளியில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம தயாரிக்கிறது 10 லிட்டர் புண்ணாக்கு கரைசல் தான் இப்போ நம்ம தயாரிக்கிறோம். அதுக்கு 250 கிராம் புண்ணாக்கு தேவைப்படுது. 200 கிராம் கடலை புண்ணாக்கும் 50 கிராம் வேப்பம் புண்ணாக்கும், இதுதான் அளவு. இதை வச்சு நீங்கள் எத்தனை லிட்டர் அளவு தயாரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துக்கலாம். தண்ணீர் ஃபுல்லாக ஊற்றி இதை நல்லா நம்ம அந்த புண்ணாக்கு கரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இந்த டைமில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இந்த டைமில் தவறு செஞ்சிடறாங்க. அதாவது திப்பியாக எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளில் ஊற்றிடுறாங்க. அது செடிகளுக்கே ரொம்ப ஆபத்தில் முடியும். அதுவே எறும்புகள், புழுக்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்ம அந்த தண்ணீரை எடுத்து இப்படி ஊற்றணும் அப்படின்னாக்கா அதில் எந்தவித கசடும் இல்லாமல் அந்த தண்ணீர் போகணும். நம்ம அடியிலே கூட நீங்கள் நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணீரை எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கணும். கடலை புண்ணாக்கு கரைசல் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த போல் கசடு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அது கூட இன்னும் கூட தண்ணீர் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த கரைசலை பார்க்கும்போது ஃபுல்லாக தண்ணீரோடு கலந்து அந்த புண்ணாக்கு கரைசல் இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ கடலை புண்ணாக்கு கரைசல் நம்ம தயார் செஞ்சிட்டோம். இதை எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே செடிகளில் ஊற்றக்கூடாது. நம்ம மண்ணை வந்து இது போல் நல்லா கிளறணும். கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் கரைசலை வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு ரோஜா செடி எடுத்துக்கலாம். ஒரு செடி சாதாரணமாக ஒரு செடி தொட்டியில் வச்சுக்கிற செடிக்கு 1/4 லிட்டர் அளவு போதும். அதுக்கு மேலே நம்ம கடலை புண்ணாக்கு கரைசலை கொடுக்கக்கூடாது. சப்போஸ் ரொம்ப சின்ன செடியாக இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது கொடி வகைகளில் இந்த தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெலாம் ஒரு 1/4 லிட்டருக்கும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம அதில் பாதி தான் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து நம்ம தண்ணீர்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. அதாவது சாயந்தரம் நம்ம கடலை புண்ணாக்கு கரைசலை கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுநாள் வந்துட்டு நம்ம தண்ணீர் வந்து ஊற்றலாம். நம்ம அந்த நேரத்திலேயே தண்ணீர் ஊற்றும்போது அந்த கரைசல்கள் எல்லாமே தொட்டியுடைய ஹோல்ஸ் வழியாக வெளியேறிடும். அதனால் மண்ணை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா ஒரு செடிக்கு 1/4 லிட்டர் வீதம் நீங்கள் கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து கொடுக்கலாம். இதுவே ஒரு மரமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு 1 லிட்டர் அளவு நம்ம கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து தாராளமாக கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு கரைசலை கொடுத்த மறுநாள் போயிட்டு நம்ம அந்த மண்ணில் மேலே திப்பியாக இருக்குதா, அப்படியே படிஞ்சு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணுங்க. நிறைய பேர் இதை செக் பண்ணுறதில்ல. செக் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு முறை மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தாலே போதுங்க. எல்லா சத்துக்களும் செடிகளுக்கு ஈஸியாகவே வந்து கிடைச்சிடும். இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுக்கறதுனால ரோஜா செடிகளில் நிறைய துளிர்கள் வருங்க. ஒவ்வொரு துளிர்லேயும் மொட்டுக்கள் வந்து பூக்களும் வந்து பெருசாக பூக்கும். இது ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா வித பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம், எல்லா வித காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். அப்புறம் மரங்கள், பழமரங்கள் இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். இதில் அதிகமான நைட்ரஜன் சத்து இருக்குது. 7.60% நைட்ரஜனும் 1.50% பாஸ்பரஸும் 1.30% பொட்டாசியம் சத்தும் இருக்குது. கூடவே வேப்பம் புண்ணாக்கு இதுலேயும் 5.2% நைட்ரஜனும் 1.7% பாஸ்பரஸும் 1.50% வந்து பொட்டாசியமும் இருக்குது. இப்போ கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்த கலவையான இந்த கரைசலை நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால செடிகள் எல்லாம் ஆரோக்கியமாக இந்த வெயில் காலத்துலேயும் பூக்கள் பெருசாக பூக்கும். காய்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய காய்கறிகளாக வரும். அதுவும் இல்லாமல் பூக்கள் உதிர்வு, காய்கறி செடிகளில் பூக்கள் உதிர்வு பிரச்சனைகள் எதுவுமே வராமல் எல்லாமே வந்து காயாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதுங்க. ஒரு முறை நம்ம கொடுத்தாலே 3 மாதம் வரைக்கும் சத்துக்கள் வந்து இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கரைசலை உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்களே நம்ப மாட்டீங்க, அவ்வளவு சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.